என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னத்த நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீங்க என்னடான்னா என்ன எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. இதுல என்னமா கல்யாணி, நம்ம வீட்டு வேலை தானே, யார் செஞ்சா என்ன? டிஃபன் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போய் ஹால்ல வை. நீங்க சாப்பிட்டு கிளம்பி வேலைக்கு போங்க. டைம் ஆயிடுச்சுல உங்களுக்கு. இந்த சட்னி எடுத்துட்டு போ, நான் இட்லி எடுத்துட்டு சரிங்க வந்துடுறேன். அத்தை. பவி, என்னம்மா? அண்ணனையும் கூப்பிட்டு சாப்பிட வா. சரிம்மா. சீக்கிரம் வா. இங்க வாயே. என்னம்மா? கிச்சன்ல இட்லி பொடி இருக்கு, அது போய் எடுத்து சரிம்மா. வா. ஏங்க நீங்கள் வாங்க சாப்பிட. வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். முதல்ல அவங்களுக்கு கொடு, அவங்க தான் ஆபீஸ்க்கு போகணும். ஏமா நீ சாப்பிடு. இல்ல அத்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா, உனக்கு டிராவல்ஸ்க்கு போக நேரமாச்சுல்ல, நீயும் சாப்பிட்டு முடிச்சிட்டீனா அப்படியே மோகன் போகும்போது உன்னையும் டிராவல்ஸ்ல டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்க இந்தா. அத்தை இங்க பாருங்க, என்னையோட சரி இனிமே நீங்க சமைக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாது, சரியா? இப்படி சொன்னா எப்படிமா? நீ வேலைக்கு போயிட்டு இருக்கல, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலை செஞ்சு பழகிட்டு சும்மா இருன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? இந்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இனிமே நீங்க ஒரு கிளாஸ கூட தொடக்கூடாது. அதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிச்சன் பக்கமே வராதீங்க. இல்லம்மா, வயசான காலத்துல எந்த வேலையும் செய்யாம இருந்தா எடை கூடி போயிடும். அது மட்டும் இல்லம்மா, சுகர் பிபின்னு எல்லா வியாதியும் தன்னால வந்துரும். அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வராது, சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதீங்க. இனிமே நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நான் இருக்கும்போது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. நீ ஏமா அப்படி நினைக்கிற? எனக்கு உடம்புக்கு முடியாத அன்னைக்கு நீயே செய்ய. நீ வெளியில போய் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டு வேலையும் செய்ய உனக்கு கஷ்டமா இருக்குமா? என்ன அத்தை? நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பவித்ராவோட கல்யாணத்துக்காக நீயும் மோகனும் ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறீங்க. அதோட வீட்டு வேலையும் சேர்த்துக்கிட்டு எதுக்குமா கஷ்டப்படணும்? இதை என் பொறுப்புல விட்டுறேன். நீயும் எனக்கு பவித்ரா மாதிரி தான் கல்யாணி. என் பொண்ணு வெளியில வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்ய நான் விடுவேனா? அப்படிதான் நீயும் எனக்கு. குடும்ப பாரத்தை குறைக்கிறதுக்காக நீயும் மோகனோட சேர்ந்து உழைக்கிற. என் பங்குக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? குடும்பம்னா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், அப்பதான் சந்தோஷம். அதெல்லாம் சரி அத்தை, அதுக்காக என்ன சும்மாவே இருந்தா எப்படி முடியும்? நானும் உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கேன். சரி கல்யாணி, உன் ஆசையை நான் கெடுக்கல. காய் கட் பண்றது, கழுவி தர்றது, மிக்ஸில அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணி கொடுத்தா அதை அரைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ. என்னத்த நீங்க சின்ன பிள்ளைங்க செய்யற வேலையெல்லாம் என்கிட்ட செய்ய சொல்றீங்க? மாமா நீங்களாவது அத்தை கிட்ட எடுத்து சொல்லுங்க மாமா. எவ்வளவு பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயும் வேலை செய்யறது இல்லையா? அதே மாதிரி தான் நானும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்ய போறேன். எனக்கு என்னமோ பத்மா சொல்றதுதான் சரின்னு படுதும்மா. குடும்பம்னா எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். நீயும் மோகனும் சம்பாதிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டு வேலைங்களை பத்மாவும் பவித்ராவும் பார்த்துக்கிட்டோம். ஆனா என்னாலதான் உங்க யாருக்குமே எந்த ஒத்தாசையுமே பண்ண முடியாம இருக்கு. ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? அப்பா, உங்க வயசுக்கு மீறி உழைச்சிட்டீங்க, நீங்க எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கப்பா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நம்ம குடும்பத்தை வழி நடத்திட்டு போனா போதும்பா. ஆமா மாமா, இனிமே அது மட்டும் தான் உங்க வேலை, மத்ததெல்லாம் நானும் மகனும் பாத்துக்கிறோம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம குடும்பம் இப்படித்தான் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்பதாமா நிறைவேறி இருக்கு. கல்யாணி சாப்பிடுமா, டைம் ஆச்சுல. சாம்பார் போட்ட கல்யாணி, வர புதன்கிழமை என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும் அத்தை, அம்மாவோட நினைவு நாள். ஆமா கல்யாணி, ரேவதி சரவணன் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணுமா. என்னம்மா என்ன யோசிக்கிற? இல்லத்த, கூப்பிட்டா ரேவதி வருவாளான்னு தெரியல, நான் தனியா பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லுவா, அதான். எனக்கு புரியுது கல்யாணி, என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அம்மாவோட திதிக்கு கண்டிப்பா வருவா. ரேவதி வந்தானா நீ மனசு விட்டு அவகிட்ட பேசு, அப்பதான் உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற மனஸ்தாபம் நல்லபடியா முடியும். கூட பிறந்தவகிட்ட பேசாம கொள்ளாம இருக்கிறது நல்லாவா இருக்கு? அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிறது சகஜம்தான், அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு 4 கிழமைன்னு வரப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானமா போகணும். அவ கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு இருந்தாலும்
நீ பக்குவமா பேசி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீயும் நானும் அக்கா தங்கச்சின்னு அவளுக்கு புரிய வை. அவளும் கண்டிப்பா புரிஞ்சுப்பா. ஆ, சரிங்க அத்தை. நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். கல்யாணி, காலம்தான் எல்லாத்துக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது உண்மைமா, 100க்கு 100 உண்மை. இத பார், எப்படி இருந்த பத்மா காலம் எப்படி அவளை மாத்திருக்கு பத்தியா? ஒரு காலத்துல எல்லாரும் அவளை வெறுக்கிற மாதிரி நடந்துக்குவா. ஆனா இப்போ ரொம்ப பக்குவமா வாழ்க்கைய புரிஞ்சுகிட்ட மாதிரி நடந்துக்கிறா. என் ஆயுசு முடியறதுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குமான்னு நான் ரொம்ப யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம்மா. அத நினைச்சா ரொம்ப நிறைவா இருக்குமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது காலம் முழுக்க இப்படியே இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் மாமா. அதுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கறோம். சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ சாப்பிடுமா, டைம் ஆச்சு. அத்தை, சாம்பார் நல்லா இருக்கு. நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுமா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நீ சாப்பிடுமா. சூப்பரா இருக்கு. அத்தை, இன்னொரு வாய். இல்ல இல்ல, இன்னும் நீ ஒரே சாப்பிடு. ஒரு வாய். ஐயோ இல்ல, நான் மாமா கூட ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்க அத்தை. நீ சாப்பிடுமா கல்யாணி. சொல்லு துளசி. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? நேத்து நைட்டு எங்க போயிருந்தேன்னு அவர் சொன்னாரா? எங்கன்னு சொல்லமா. ஆனா அதால எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மோட நல்ல நேரம் அவன் சேஃபா திரும்பி வந்துட்டான். அப்படியா? திரும்பவும் எங்கேயாவது போயிட போறாரு? இல்லம்மா, இனிமே அப்படி பண்ணாரான்னு அட்வைஸ் பண்ணிருக்கேன். அவனுக்கு இன்னொரு வேலையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன வேலை மாமா? எனக்கு தெரிஞ்ச யூஸ்ட் கார் ஷோரூம்ல அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் வேலை காலியா இருந்துச்சு. அதுக்கு அவனை ரெஃபர் பண்ணிருக்கேன். நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. வேலையும் அவனுக்கு ஏத்த மாதிரி தாமா இருக்கும். நல்ல வேலை தானே மாமா. அந்த வேலைக்கு ஒத்துப்பாரா? ஒத்துக்கிட்டாமா. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். இது மேனேஜர் வேலை இல்லையா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அவர் கவனத்தை முழுக்க வேலை பக்கம் திருப்பிட்டா அதுவே எனக்கு நிம்மதியா இருக்கும். இவனை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ம். இதோ அவனே வந்துட்டாமா, பேசு. டேய் துளசி லைன்ல இருக்கு, பேசு. சொல்லு குட்டிமா. மாமா உங்க வேலை விஷயத்தை பத்தி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க. புதிதா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க குட்டிமா. அங்க என்ன சேலரி தருவாங்க, என்ன போனஸ் தருவாங்க, என்ன இன்சென்டிவ் தருவாங்க, எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க எவ்வளவு வேணாலும் தரட்டுங்க. இப்போதைக்கு நமக்கு வேலை தான் முக்கியம். அதனால கிடைக்கிற நிம்மதி தான் முக்கியம். புது வேலைக்கு போக போறீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ குட்டிமா. நீ எக்ஸாம் நல்லபடியா பண்ணணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஏங்க, நீங்க வேலையில சேர்ந்து அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். நான் படிப்புல கவனமா இருந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன். குட்டிமா, இனிமே ஐயா பத்தி கவலையப்படாத. இனிமே யார் பிரச்சனைக்குமே போகாம நான் உண்டிய வேலை உண்டு இருக்க போறேன். ஓகே? ஓகேங்க. சரி, எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பிட்டா? ஓகே. என்னை பத்தில நீ கவலைப்படாம எக்ஸாம் நல்லபடியா எழுது. ஓகே, பாய். பாய். ஹலோ. நான் அப்புறம் பேசுறேன்பா. சரி சரி, போன வை. வாங்கண்ணே. வாங்க. தம்பி, வீட்ல யாராவது இருக்கீங்களா? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம், வாங்க. நான் இந்த ஏரியா முன்னாள் கவுன்சிலரு. தெரியும், பாத்திருக்கேன். வாங்க, உட்காருங்க. உட்காருங்கய்யா. சரிங்கண்ணே. அண்ணா ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு. அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் இல்ல. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழரசு உங்க சகோதரன் தானே? ஆமாங்க, என் அவரு பிரதர். உங்க வீட்டுல இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நாங்க தம்பியோட கொஞ்சம் பேசலாம்ல? தாராளமா பேசலாங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதாவதுங்க, அரசியலுங்கிறது சாக்கடைன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம முதல்ல மாத்தி ஆகணும். தம்பி மாதிரி நேர்மையான இளரத்தம் கொண்டவர்களால தான் அது முடியும். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ராஜா, கொஞ்சம் பொறுப்பா புரியுற மாதிரி நானே சொல்றேன். உங்க தம்பிக்கு அரசியல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம ஏரியா கவுன்சிலரா இருந்த ஜிபிய
ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம பண்ணிருக்காரு. அந்த கேடுகட்ட அரசியல்வாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அந்த துணிச்சல் எத்தனை பேருக்கு வரும்? அந்த கேடுகட்ட பாவியால இந்த ஏரியாவுல எந்த நல்லது நடக்கல. கான்ட்ராக்ட்லயும் கட்ட பஞ்சாயத்துலயும் தான் சம்பாதிச்சான். அதுவும் இல்லாம ஃபைனான்ஸ் பண்றது, ரவுடித்தனம் பண்றது, கௌரவ கொலை, அடிதடி, வெட்டு குத்துன்னு அவன் அடாவடி தாங்க முடியல. அதுக்கெல்லாம் இவர் ஒரு முடிவு கட்டினாருல்ல. அவன் பண்ணத சேனல்ல போட்டு முகத்திரைய கிழிச்சாருல்ல. இந்த துணிச்சல் தான் எங்க கட்சிக்கு வேணும். சார் இப்பவும் எனக்கு புரியல. ஆக்சுவலா நீங்க இவன்ட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? தம்பி, தமிழ் தம்பிய எங்க கட்சியில சேர சொல்றோம். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க தம்பி, ஜனங்க நினைக்கிற மாதிரி அரசியல் ஒண்ணு சாக்கடை கிடையாது. உங்க தம்பி மாதிரி நேர்மையான ஆளு உள்ள வந்தா ஜிபி மாதிரி ஆளுங்க வெளியே போயிடுவாங்க. அரசியல் பரிசுத்தமாயிடும். ஆமா தம்பி, ஜிபி ராஜினாமா பண்ணதால இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல நம்ம தமிழரசு தம்பிய கவுன்சிலரா நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். தம்பிக்கு ஏற்கனவே சமூக சேவையில ஆர்வம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கட்சியில சேர்ந்து கவுன்சிலர் ஆயிட்டா நாட்டுக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. ஆனா அது எங்களுக்கு நல்லதான்னு தெரியலையே. அவன் கூட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு வந்து எங்க முடிவு சொல்றேன். தாராளமா. வரப்போற தேர்தல்ல இவரு நிக்கணும். இந்த சமூகம் முன்னேற இவரு சிறப்பா செயல்படணும். அதான் எங்க ஆசை. அந்த ஆசை அவனுக்கு இருக்கான்னு கேட்டுக்கிறேங்க. கேளுங்க தம்பி, தாராளமா கேளுங்க. நாங்கெல்லாம் பட்டத்து யானை மாதிரி மாலையோட வந்திருக்கோம். முதல்ல இவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி இவரை கௌரவிக்கிறோம். அதுக்கப்புறம் பேசுங்க. வாங்க தம்பி வாங்க. ஏன் கூச்சப்படுறீங்க? வாங்க. தம்பி, அரசியலுக்கு நீங்க வரணுங்கிறது காலத்தின் கட்டாயம். ஜனங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க. போட்டோ எடு. தமிழரசு வாழ்க, வருங்கால கவுன்சிலர் வாழ்க. இருங்க இருங்க இருங்க. உங்களோட அரசியல் வாழ்க்கை நல்லா அமைய எங்களோட வாழ்த்துக்கள். தம்பி கிட்ட வாங்க பாத. சார் அவன் கூட அவர் கூட கொஞ்சம் பேசலாங்கல்ல? பேசுங்க பேசுங்க. வாங்க தமிழ். டேய், என்னடா நடக்குதுங்க? என்ன கூத்துதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரியலடா. என்ன புரியல? இனிமே எந்த பிரச்சனையும் வராது, ஒழுங்கா இருக்கேன்னு துளசிட்டு சொல்லிட்டு நீ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்க. அரசியல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா. டேய், நானே யாருக்குமே மண்டை காஞ்சி போயிருக்கிறேன். நீ வேற புரியாம பேசாத. நான் அரசியலுக்கு வரணும் வாங்க, அவங்களே நான் கூப்பிட்டேன். அவங்க தானே வந்தாங்க. என்னடா கதை விடுற? அவங்க நீ சொல்லாமல வந்திருப்பாங்க. டேய், சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வேண்டாம் தமிழ், அரசியல்ங்கிறது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. ஏற்கனவே ஜிபியோட பிரச்சனை பண்ணதுனால அவன் வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அரசியல்ல சேர்ந்தேன்னு வச்சுக்க, தலை தப்பாது. டேய், எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லடா. அரசியலுக்கு எனக்கு ரொம்ப தூரம். நீ பேசியிருப்படா. நான் மட்டும் அரசியலுக்கு வந்தா ஏக்தம்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு உதாரி விட்டுருப்ப. அதான் மாலையோட வந்து மரியாதை பண்ணி கோஷம் போடுறாங்க. டேய், மாலை போட்டா சரியாயிடுமா? நான் இது ஒத்துக்கணும்ல. அப்புறம் எதுக்கு அவங்களை கும்பிட்ட, கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்த? டேய், நான் யாருன்னு உங்களுக்கு புரியல. அதான் வீடு தேடி வந்து ரகலை பண்றாங்க. எனக்கு அரசியல சுத்தமா வராது. நான் இப்பயே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், இதான் உன் முடிவா? என்னவும் பிரச்சனை? விட்டா நீயே போஸ்ட் அடிச்சு தமிழ் அரசியலுக்கு வருகிறார் விளம்பரப்படுத்துற போலுக்குது. இந்த பாரு, நமக்கு அரசியலாம் செட் ஆகுது. எந்த பிரச்சனையும் வேணாம். நான் வர முடியாதுன்னு சொல்லி கட்டண பேசிட்டு வர போறேன். ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல அதை பண்ணு. தம்பி, நல்ல முடிவு தானே? வேறிடத்துல பேசலாம்ல. சார், என் மேல மதிப்பு மரியாதை வச்சு நீங்க என்ன அரசியலுக்கு கூப்பிடுறீங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு அரசியல்ல செட் ஆகாது. இப்படி சொன்னா எப்படி தம்பி? நீங்க அரசியலுக்கு வரணும்னு இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் விரும்புறாங்க. சார், அதுக்கு நான் தகுதி என்கிட்ட இல்ல சார். இருக்கு தம்பி, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இல்லன்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. உங்கள மாதிரி சமூகத்துல அக்கறை உள்ள ஒருத்தரை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நீங்க மட்டும் கவுன்சிலர் ஆயிட்டீங்க, இந்த ஏரியாவோட தலையெழுத்தே மாறிடும். சார் ப்ளீஸ், என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கிட்ட இருந்து பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு அரசியல்ல சுத்தமா தெரியாது. தம்பி, தப்பு பண்றதுக்கு தான் அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நல்லது பண்றதுக்கு எதுக்கு அரசியலை தெரிஞ்சிருக்கணும்? அதனால நீங்க ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா தம்பி, இது வரைக்கும் நீங்க தனியாளா தான் போராடினீங்க. இப்ப எங்க கட்சியில சேர்ந்து இன்னும் பெருசா பண்ணலாமே. இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. என்னை விட தகுதியான ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் பாருங்க. தம்பி,
உங்கள மாதிரி நேர்மையான ஒருத்தரை தேடினாலும் கிடைக்காது. நல்லா யோசிச்சு தான் நாங்க முடிவு பண்ணோம். என்ன சார், நாட்டுல எல்லாருமே கெட்டவங்களா? உங்க கட்சியிலேயே திறமசாலிகள் பல பேர் இருப்பாங்க. இந்த சான்ஸ் அவங்களுக்கு விட்டு கொடுங்க. அவசரப்படாதீங்க தம்பி, நிதானமா நல்லா யோசிச்சு உங்க முடிவு சொன்னா போதும். சார், நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னோட முடிவு இதுதான். நான் ரொம்ப நேரம் இழுத்தடிக்க விரும்பல. இன்னைக்கே இப்பவே சொல்ல விரும்புறேன், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் சார். நாட்டை பார்த்துக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு என் வீட்டை பார்த்துக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. அதை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. தம்பி, ஒரு துடிப்பான இளைஞன் இப்படி சொல்றது அநாகரிகம், அவமானம். அரசியல் சாக்கடையானது யாரால? உங்கள மாதிரி ஆட்களால தான். நீங்க இப்படி ஒதுங்கி இருக்கிறதால தான் ஜிபி மாதிரியான ஆட்கள் அட்டகாசம் பண்றாங்க. அது தெரிஞ்ச நீங்க ஒதுங்கி இருக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான் சார். ஆனா ஒவ்வொருத்தரோட முதல் கடமை வீட்டை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நாடு. தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நீங்க நாட்டை பார்த்துக்கோங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். தம்பி, இது சுயநலம். இல்ல சார், அரசியலுக்கு வந்துதான் சமூக சேவை செய்யணுன்ற அவசியம் யாருக்குமே இல்ல. அந்த வேலையை எப்பவும் பண்ண முடியும். ஒரு குடிமகனா நான் ஓட்டு போடுறேன், சில நாட்களை தேர்ந்தெடுக்கிறேன். அதுவும் ஒரு அரசியல் தானே. எனக்கு அது போதும் சார். தம்பி, நான் இப்பவும் சொல்றேன், அவசரப்படாதீங்க. 2 நாள் கழிச்சு உங்க முடிவு சொல்லுங்க. இல்லனா யார் சொன்னா நீங்க கேட்பீங்கன்னு சொல்லுங்க, அவங்கள விட்டு பேச சொல்றேன். சார், அந்த ஆண்டவனே சொன்னாலே இதான் சார் என் முடிவு. தயவு செஞ்சு கிளம்புங்க. தம்பி, இந்த உலகத்துல மாறாத ஒண்ணுன்னு எதுவுமே இல்ல. உங்க மனசு ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். ஆனா நீங்க அரசியலுக்கு வர்றது காலத்தின் கட்டாயம். அதை யாராலையும் மாத்த முடியாது. வாங்க போலாம். வாங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, அதனால வந்து பிரச்சனை தான் இது. தெரியுதுல, நீயாவது பேச்ச குறை. சரி, வேலை என்ன வா வாங்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். மா, நான் கிளம்புறேன். சரி தீபா. ஹலோ. ஹலோ, நீங்க தீபாவா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு யமுனா. வீட்ல அம்மா இருந்தா கூப்பிடுமா? இது ஒரு நிமிஷம். மா, உனக்கு தான் போன். யாரு? யாரோ யமுனாவா? யமுனான்னு யாரையும் எனக்கு தெரியாதே. மா, உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. ராங் நம்பரா இருக்க போகுதுரி. எங்க அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியாதாமே? ஆமாமா, உங்க அம்மாவுக்கு என்ன தெரியாது, எனக்கும் அவங்கள தெரியாதுமா. ஆனா இந்த விஷயத்த பெரியவங்க கிட்ட தான் பேசணும். என்னங்க குழப்பறீங்க? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. நாங்க மந்தவெளியில இருக்கோம்மா. வாழ்க்கைங்கிற மேட்ரிமோனியல்ல மாப்பிள்ளை தேவைங்கிற விளம்பரம் வந்திருந்தது. அதான் அது விஷயமா பேசலான்னு போன் பண்ணேன். நாங்க அப்படி எதுவும் விளம்பரம் கொடுக்கல. விளம்பரத்தை பார்த்துட்டுதாம்மா நான் பேசுறேன். உன்னோட போட்டோவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நானும் என் பையனுக்கு வரன் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. நாங்க எப்ப வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு கேட்க தான் போன் பண்ணேன். நாங்க அப்படி எந்த விளம்பரமும் கொடுக்கலங்க. நீங்க தப்பான நம்பர் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, சரியாதாம்மா போட்டேன். உன் பேர் தீபா தானே? ஆமா. டிராவல்ஸ் வச்சிருக்கல நீ? ஆமா. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமா. அம்மா கூட தானே இருக்க இப்போ? ஆமாங்க. அப்ப கரெக்ட் நம்பருக்கு தாம்மா போன் பண்ணிருக்கேன். என் பையனுக்கும் கல்யாணம் சரியா அமையல. அதான் 2ஆம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தோம். உனக்கும் அதே மாதிரி வாழ்க்கை சரியா அமையாம பிரிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்சது. அதான் உன்னை செலக்ட் பண்ணோம். சாரிங்க, எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சாரி. ஏய், யாரடி போன்ல? மேட்ரிமோனில மாப்பிள்ளை தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கான். யாரு கொடுத்திருப்பாங்க? தெரியலமா. ஹலோ. ஹலோ, தீபாவாங்க? ஆமா சார். வாழ்க்கைங்கிற மேட்ரிமோனியல்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் பார்த்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம நேர்ல மீட் பண்ணலாமா? சாரி சார், நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க. நாங்க யாரும் அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கல. ஏமா, எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு யார்கிட்டயே சொல்லி வெப்சைட்ல போட சொன்னியா? என்னது வெப்சைட்டா? நான் எதுவும் பண்ணலடி. அது என்னன்னே எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை மேல இருந்த கோவத்துல தரகர் கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மைதான். ஆனா நீ சொல்ற மாதிரி நான் எதுவும் பண்ணல. அப்ப யார் வேலையா இருக்கும்? ஹலோ, நீங்க தீபாவா? ஆமா சார். நான் இந்த மேட்ரிமோனில ஆட் பாத்தீங்களா? ஆமா மேடம். சாரி சார், ராங் நம்பர். மேடம் ஒரு நிமிஷம். உங்க பேர் தீபா தானே? ஆமா சார். ஆனா நாங்க ஆட் கொடுக்கல. நீங்க கொடுக்காம எப்படிங்க ஆட் வரும்? 511ங்கிற ஐடியில பாருங்க. சார், அப்படி எதுவும் இல்ல சார். நீங்க போன் வைங்க. மா, புடியுது. ஏய்,